ட்ரெண்ட் லைன்ல பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ட்ரி எடுப்போம். ஆனா என்ட்ரி எடுத்த அடுத்த நிமிஷமே போயிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அகைன் ஹிட் ஆயிட்டே இருக்கும். யாரோ என்னோட ஸ்டாப் லாஸை வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்களான்ற மாதிரி தோணும். இன்ஸ்டிடியூஷன்ஸ் இது எதுக்காக பண்றாங்க, எப்படி பண்றாங்க, இதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம், அதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெண்ட் லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ல மார்க்கெட் போயிட்டு இருப்பான். சடனா அப்படி ஒரு கீழே வந்துட்டு ஒரு ஸ்வைப் கொடுக்குற மாதிரி கொடுப்பான். நம்ம என்ன பண்ணுவோம், உடனே இந்த இடத்துல போயிட்டு என்ட்ரிஸ்ன்றதை பிளேஸ் பண்ணுவோம் செல் சைடுக்கு. ஸோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு டார்கெட் இந்த ட்ரெண்ட் லைனோட லோ வரைக்கும் வைப்போம். உடனே மார்க்கெட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபேக் அவுட்டை கிரியேட் பண்ணிட்டு சடனா மேலே போயிட்டே இருந்துருவான். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்ல நிறைய டைம் நடக்கும். உங்களுக்கு இது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நடந்த உடனே நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் யாரோ வாட்ச் பண்றாங்கன்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு 90% ஆஃப் த ட்ரேடர்ஸ் எங்க ஸ்டாப் லாஸ் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். அதுக்காக எக்ஸாக்ட் பிரைஸ் தெரியாது, ஆனா ஒரு ரேஞ்சுன்றது தெரியும். எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து இவ்வளவு பிரைஸ் போகுதுன்னு வச்சுப்போம். மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 50 ரூபாய் இருக்கு, ஸோ இந்த இடத்துல ஒரு 100 ரூபாய் இருக்கு, ஸோ இந்த இடத்துல 75 வந்திருக்கு, திரும்ப இந்த இடத்துல 150 போயிருக்கு. ஸோ மார்க்கெட் திரும்ப இந்த ரேஞ்சுக்கு வரும்போது என்ன பண்ணுவானா, இந்த 100 ரூபாய் ரேஞ்சில இருந்து திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு ஸோ மேலே போறதுக்காக பார்த்துட்டு இருப்பான். ஆனா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் இப்படி வரும். ஸோ இந்த இடத்துல வரப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஸோ உடனே இந்த 100 ரூபாயில என்ட்ரி எடுக்காம எக்ஸாக்டா என்ட்ரி எடுத்தா கூட ஒரு 5 ரூபாய் இல்ல 10 ரூபாய் அவ்வளவுதான் நம்மளால ஸ்டாப் லாஸ் வைக்க முடியும். அதாவது ஒரு நான் 90 ரூபீஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல 90ல ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க. ஸோ ஆவரேஜா ஒரு ரீட்டைல் ட்ரேடர் எங்க ஸ்டாப் லாஸ்ன்றதை வைப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு தெரியும். ஸோ அப்போ 100ல இருந்து 90s ரேஞ்ச், அப்போ வந்துட்டு 95 இருக்கலாம், 92 இருக்கலாம். ஸோ இந்த ரேஞ்ச் தான். அப்போ என்ன பண்ணுவான்னா, இந்த 90 வரைக்கும் ஒரு ஸ்பைக் விடுவான். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு என்ட்ரி போடுவோம். ஆனா அவன் உடனே வந்துட்டு பை என்ட்ரி ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு உடனே மேல போயிட்டே இருப்பான். இந்த மாதிரி தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ்ன்றதை ஹண்ட் பண்ணுவாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதுக்காக உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அவங்க வாட்ச் பண்றாங்கன்றது அர்த்தம் கிடையாது. ஸோ உங்களுடைய ஸ்டாப் லாஸ் உடைய ரேஞ்ச் தான் அவங்க வந்துட்டு டார்கெட் பண்ணுவாங்க அவங்களுடைய பை என்ட்ரிக்காக. இதே மாதிரி தான் ஆப்போசிட் செல் சைடு என்ட்ரிக்கும் நடக்கும். இது வந்துட்டு எப்படி நடக்கும்னா, நான் இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிள் வரைஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு 1 ஹவருடைய ட்ரெண்ட் லைன் வச்சுப்போம். இது வந்துட்டு என்னன்னா ஒரு 1 ஹவரோட ட்ரெண்ட் லைன். இப்போ மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருப்பான். ஸோ போன உடனே இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு என்ன பண்ணும்னா, அப் ட்ரெண்ட்ல ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டா போயிட்டு இருக்கான். அப்படி அப் ட்ரெண்ட்ல போறான்றப்போ மார்க்கெட் வந்துட்டு அப் ட்ரெண்டா இருக்கு. அப்போ வந்துட்டு பெண்டிங் ஆர்டர்ஸை கலெக்ட் பண்றதுக்காக இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த இடத்துக்கு வருவாங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்த உடனே அவங்களுக்கு வந்துட்டு மேல மார்க்கெட்டை கொண்டு போகணும். அதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பை பண்றதுக்கான லாட் சைஸ் அவங்களுக்கு வேணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்மளாம் வந்துட்டு ஒரு குவான்டிட்டி 100 குவான்டிட்டி 1000 குவான்டிட்டி இந்த மாதிரி வாங்குவோம். ஆனால் அவங்க வந்துட்டு லட்சக்கணக்கில் லாட்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்றப்போ ஒரே டைம்ல அவங்களுடைய ஆர்டர்ஸ்ன்றது ட்ரிகர் பண்ணாது. ஸோ அந்த ஆர்டர்ஸை கலெக்ட் பண்றதுக்காக தான் திரும்ப வந்துட்டு அவங்க ரிவர்ஸ் பண்ணி வருவாங்க. அப்படின்றப்போ இங்க வந்ததும் அவங்களுக்கு வந்துட்டு போதுமான ஆர்டர்ஸ் இல்லைன்னா மார்க்கெட் என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே கொண்டு போகிற மாதிரி வந்துட்டு ஒரு ஃபியரை கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய கேண்டில், ஒரு ரெட் கலர் கேண்டில் கீழே வந்துட்டு வர மாதிரி வைப்பாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய மைண்ட் செட் மார்க்கெட் வேகமா ஃபால் ஆகுது, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்மளுடைய செல் என்ட்ரின்றதை போட ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த இடத்துல போட ஆரம்பிச்சது மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல பெரிய விக்க மட்டும் கொடுத்துட்டு உடனே சடன்னு இந்த மாதிரி ஒரு டர்ட்டில் சூப்பியோ இல்ல லோ டைம் ஃப்ரேம்ல ட்ரெண்ட் வேஸ்லயே கொடுத்துட்டு உடனே மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இது எதுக்காக ஆகுது அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களுடைய ஆர்டர்ஸை ஃபில் பண்றதுக்காக நம்மளுடைய ஸ்டாப்ஸ் ரன் பண்றாங்க. ட்ரெண்ட் லைனுடைய ஃபேக் பிரேக் அவுட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் ஒரு 3 வழி சொல்றேன். நம்பர் 1, ஆல்வேஸ் வெயிட் ஃபார் கேண்டில் க்ளோஸ். ஸோ இப்போ ஒரு 1 டேல ஒரு ட்ரெண்ட் லைன் வருது அப்படின்னா, ஸோ நான் இப்போதைக்கு டவுன் ட்ரெண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இங்க வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகி வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைனா இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த இடம் இது வந்துட்டு ஒரு டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இது வந்துட்டு ஒரு லெவல்ஸ் ஆஃப் டார்கெட் அச்சீவ் ஆகும். நீங்க வந்துட்டு இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு டே கேண்டில் போகும். இந்த டே க்ளோஸ் ஆகிறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1 டே ஆகும். ஆனா இந்த 1 டேக்குள்ள இங்க வந்துட்டு ஒரு பெரிய கேண்டில் வந்துட்டு ஒரு 3 to 4 hours போயிட்டு இந்த இடத்துல மார்க்கெட் இன்னும் மேல போக நம்மளுக்கு வந்துட்டு அந்த இடத்துல என்ன ஆக ஆரம்பிச்சிரும்னா, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வர ஆரம்பிச்சிடும். மார்க்கெட் இங்க இருந்து நிறைய மேல போயிடும். ஸோ இப்போ வாங்கிடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், பை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பை பண்ற சுச்சுவேஷன்ல தான் நம்மளுடைய லாசஸ்ன்றது ஸ்டாப் லாஸா மாறும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஆல்வேஸ் எப்போ கேண்டில் க்ளோஸ் ஆகுதோ, இப்போ நீங்க வந்துட்டு 1 ஹவர்ல இல்ல 1 டேல 1 வீக்ல எதுல வேணா வரட்டும், எந்த டைம் ஃப்ரேம்ல ட்ரெண்ட் லைன்ன்றது வருதோ அந்த டைம் ஃப்ரேம் க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ அப்படி வெயிட் பண்ணாலே உங்களுடைய பாதி ஸ்டாப் லாஸஸை ஹிட் பண்றதுல இருந்து தப்பிச்சிடலாம். செகண்ட் திங் என்னன்னா, யூஸ் கான்ஃபிடன்சஸ். ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அங்க வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதா, இல்ல ஆர்டர் பிளாக்ஸ் இருக்குதா,
இல்ல வந்துட்டு ஒரு லிக்விடிட்டி கிராப் ஆகியிருக்கா, இல்ல லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகியிருக்கா. ஸோ இந்த மாதிரிலாம் செக் பண்ணுங்க. அந்த மாதிரிலாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ அது வந்துட்டு வேலிடான பிரேக் அவுட்டா இல்லையான்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் போகுது அப்படின்னா ஸோ இப்படி போயிட்டு இருக்கு, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றப்போ ஸோ மேலே வந்துட்டு லிக்விடிட்டியை எடுத்துட்டு வந்திருந்தாலோ இல்லை இங்க வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஒரு சப்ளை ஜோன் இருக்கு, ஸோ அங்கிருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகியிருக்கான் அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்சிக்வன்சஸை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மல்டி கன்ஃபர்மேஷன் வரப்போ இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரேக் அவுட்ஸை நீங்க நம்பி எடுக்கலாம். நம்பர் 3, யூஸ் ரீஎன்ட்ரி ஸ்ட்ராட்டஜி. ரீஎன்ட்ரி ஸ்ட்ராட்டஜினா ஒன்றும் கிடையாது, நம்ம ரீடெஸ்ட்ல நம்மளுடைய என்ட்ரிஸ்ன்றதை பிளேஸ் பண்ணுவோம். ஸோ ரீடெஸ்ட்ல நம்மளுடைய என்ட்ரியை பிளேஸ் பண்றதால ரெண்டு நல்ல விஷயம் இருக்கு. ஒன்னு வந்துட்டு என்னன்னா நமக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் இருக்கும், ரெண்டாவது வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு கம்மியா இருக்கும், டார்கெட் வந்துட்டு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ரொம்ப ஹையா இருக்கும். எப்படின்னு சொல்றேன், இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு, மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கான். இந்த இடத்துல இப்படி பிரேக் அவுட் தரான்றப்போ உடனே இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ்ன்றது ரேண்டமா வைக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆர் இந்த ஹையர் ஸ்டாப் லாஸா வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்துட்டு ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட் இந்த மாதிரி வந்துட்டு திரும்ப இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆன இடத்தை ரீடெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ரீடெஸ்ட் பண்ற இடம் என்ன ஆகும்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஒரு லோ டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நீங்க எடுக்கிறப்போ ஸ்டாப் லாஸ்ன்றது இவ்வளவுதான் இருக்கும். ஸோ இந்த சின்ன பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸா இருக்கும். ஸோ உங்களுடைய டார்கெட்ன்றது ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டார்கெட்டா, செகண்ட் டார்கெட், லாஸ்ட் ஃபைனல் டார்கெட் இந்த ட்ரெண்ட் லைனுடைய ஸ்டார்டிங் பாயிண்டே கூட வைக்கலாம். இவ்வளவு பெரிய டார்கெட் இருக்கும், ஸ்டாப் லாஸ் சின்னதா இருக்கும். ஸோ நீங்க இப்படி ட்ரேட் எடுக்கிறப்போ உங்களுடைய ஸ்டாப் லாஸ்ன்றதை ஸ்மாலா பண்ண முடியும். இந்த மூணு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். ஃபேக் பிரேக் அவுட்ஸ்ல இருந்து தப்பிக்கலாம், இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கலாம். இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா நீங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அகைன்ஸ்டா ட்ரேட் பண்ண முடியாது, ஆனா இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி போறாங்கன்றதை பார்த்து அவங்க கூடவே ட்ரேட் பண்ணிட்டு போக முடியும். ஆல்வேஸ் ட்ரேட் எடுக்கிறப்போ மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ன்றதை பண்ணுங்க, மல்டி கன்ஃபர்மேஷன் வச்சு அதுக்கப்புறம் என்ட்ரி எடுங்க. அப்பதான் ப்ராபபிலிட்டின்றது அதிகமாகும். மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ன்றது எப்படி பண்ணு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். சோ வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்களோட queries கமெண்ட் பண்ணுங்க, அதே வீடியோஸை மேக் பண்ணிடுவோம். ப்ராப்பர் என்ட்ரிஸ் எப்படி எடுக்கணும், அதுக்கு என்னென்ன கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். சோ மிஸ் பண்ணிடாம இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.